வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட். நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் இப்போ அப்கமிங் வந்துருக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ரால் எல்லாமே வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 2 days வந்து உங்களுக்கு பேங்க் லீவுன்றதுனால நமக்கு எதுவும் ப்ராசஸ் நடக்கலை. நாளையிலேருந்து நமக்கு வித்ட்ராலும் ரீஃபண்ட் அமௌண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ வித்ட்ரால் கொடுக்கணுன்னா, நியூ வித்ட்ரால் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பை மோடு இல்லைன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா எஜிகுவஸில் நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் டீமாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க மட்டும்தான் வித்ட்ரால் நியூ வித்ட்ரால் கொடுக்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஸோ நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்குன்னா ஏதாவது ஒரு அந்த 3 கம்பெனியில் ஏதோ ஒரு சேல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து நியூ வித்ட்ரால் கொடுக்க முடியாது. என்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் நியூ வித்ட்ரால் கொடுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்ம கூப்பன் வந்து பைமோலில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதுக்கான மெயில், அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவார். ஸோ அதை பற்றி அதை பார்த்து நம்ம அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா உங்களுக்கு மைக்ரோ டாஸ்கில் வந்து 10 டாஸ்க் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ ஏப்ரல் 5th வரை இன்னும் ஒரு 4 days இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த டாஸ்க் யாரும் கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஸோ இதுக்கு இந்த ஆடியோ கேட்டாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள், என்னோட வீடியோ பார்த்தாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட டாஸ்க்லேயும் மைக்ரோ டாஸ்கில் 10 தான் இருக்கும். மித்த எல்லா டாஸ்க்கும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 போஸ்ட்டு பை மோடில் டிஃப்ரென்ஸ் ஃபோட்டோஸை பிடிச்சி ஃபேஸ்புக்கில் நீங்கள் 10 போஸ்ட்டு போட்டு வச்சுடுங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க ஏப்ரல் 5 வந்து செக் பண்ணக்குள்ள அந்த 10 போஸ்ட்டு மொத்தம் 20 போஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஓகே. அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீஃபண்ட் வந்து நம்ம டவுன்லைனர்ஸ்க்கு நம்மளே அமௌண்ட் போட்டு கட்டிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ப்ராப்பராக வந்து அந்த ஐடி வந்து சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் விட்டுருக்கலாம். ஸோ ஆல்ரெடி டிவிஎம்க்கு மெயில் பண்ண சொன்னாங்க. யார் ஐடி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர்ஸ், பேனெல்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து யாருக்கு அந்த ஐடியோட ஓனர் யார், அந்த ஐடிக்கான இமெயில் வச்சுருக்கவங்களுக்கும் மெசேஜ் போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு இமெயிலில் மெசேஜ் வந்துச்சா, மெயிலில் மெசேஜ் வந்துச்சா, இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. ஓகேவா. ஸோ இதை மாதிரி தான் அவங்க வந்து அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறது சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்கள் டவுன்லைனருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அந்த மெயில் ஐடி ப்ராப்பராக வச்சுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஏப்ரல் 2 அவர் வந்து வித்ட்ரால் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ டாஸ்கில் வந்து நீங்கள் 10 டாஸ்க் தான் இருக்கும். மித்த போஸ்ட்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. சரி, ஏப்ரல் 5 வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ பை மோடில் ஒரு 10 போஸ்ட்டை நீங்கள் போட்டு வச்சுருங்க, பப்ளிக்கில் போட்டுருங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து உங்கள் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா மைக்ரோ டாஸ்க் வந்து இப்போ டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி நீங்கள் டேரெக்டாக போய் பை மோடில் ஒரு ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் வேர்ட்ஸை டைப் பண்ணி வச்சுட்டு ஹேஷ் கோட் போட்டு நீங்கள் போஸ்ட் போடுவீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, டாஸ்க்குள்ளாரே அவங்க வந்து அந்த போஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்க்குள்ளார போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த போஸ்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த போஸ்ட் எதை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 5 வேர்ட்ஸும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் கோடை கரெக்டாக காப்பி பண்ணி அந்த போஸ்ட்டில் போட்டு பப்ளிக்கில் போஸ்ட்டு போட்டுருங்க. போஸ்ட்டை போட்ட பிறகு நீங்கள் அதை போட்ட போஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டுடே டாஸ்கில் அங்கே எந்த சோஷியல் மீடியாவில் போகிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஆர் கோடல் அந்த போஸ்ட்டுக்கான லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த சூஸ் ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டியூ டேட் என்ன, எப்போ நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா. சிலவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அது அந்த ஃபுல் போஸ்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் ஃபிட் பண்ணிவிடு. ஓகே.
சார் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. மைக்ரோ டாஸ்க் வந்து இப்போ கரெக்டாக செக் பண்ணுறாங்க. 120 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த போஸ்ட் உடனே டெலீட்லாம் பண்ணிடாதீங்க நம்ம டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு. 120 டேஸ் முடிய நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அந்த போஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் 120 டேஸ் முடிய வந்து உங்கள் போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கொஞ்சம் நாளைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. எஸ்பிஓவில் வீடியோ போடணுன்னு. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னோட சேனலை க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் 1 மினிட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சப்ஸ்கிரைப் வந்து நிற்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் கேஸ்.